வளர்க தமிழ், வாழ்க தமிழ், தமிழால் ஒன்று கூடுவோம் என்று கூறிக்கொண்டு இது மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நான் பார்த்ததில்லை என் லைஃப்பில். எனக்கு ஃபஸ்ட்டு தமிழ் மீது காதல் கொண்ட நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. 1000 வருஷம் ஆண்ட ஒரு பேரரசனை பற்றி எங்கேயுமே அதை பற்றி யாருமே சொல்லலை. இதை அட்லீஸ்ட் இது ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இதை சொல்லணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும். ராஜேந்திர சோழனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் ஆண்டோர்களும் சான்றோர்களும் எடுத்துரைக்க உள்ளார்கள். அங்கோர்வாட் தமிழ் சங்கம் மிக சிறப்பான ஒரு முறையிலே நல்ல உணவு கொடுத்து நல்ல இடம் கொடுத்து அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மண்மரபு நேயர்களே வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, கடாரம் கொண்டான் ஆகிய ராஜேந்திர சோழனுடைய விழாவை கொண்டாடும் விதமாக நம்ம எல்லாருமே கம்போடியாவுக்கு வந்திருக்கோம். கம்போடியாவில் பார்த்தீங்கன்னா பெரிய இந்த இடமே விழா கோலம் பூண்டிருக்கிறது. ராஜேந்திரன் காலத்திலே இந்த மாதிரி விழா கோலம் கொண்டாங்களான்றது தெரியாது. ஆனால் உலகத்தில் இருக்கிற அனைத்து தமிழர்களும் ஒருங்கிணைத்து மலேசியாலேருந்து வந்திருக்காங்க, சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்காங்க, மொரிஷியஸ்லேருந்து வந்திருக்காங்க, கனடாலேருந்து வந்திருக்காங்க, எல்லா ஊர்லேருந்தும் மக்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்காங்க. எல்லாருமே இங்கே ஒருங்கிணைந்து ராஜராஜனுக்காக மிகச் சிறப்பான ஒரு விழாவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடங்கிட்டோம். அதனால நீங்க வாங்க, எங்களோட அந்த கொண்டாடுறதுல சேர்ந்துக்கலாம் வாங்க. நான் முனைவர் ப. ரங்கசாமி பேசுகிறேன். நாங்கள் திருப்பூர் பணியிலிருந்து வந்திருக்கிறோம். உலக திருக்குறள் பேரவையின் தலைவராக அங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறோம். இங்கே கம்போடியில் நடைபெறுகிற கடாரம் கொண்ட நிகழ்ச்சிக்காக திருப்பூரிலிருந்தும் கோவையிலிருந்தும் நாங்கள் கலந்து கொள்ள வந்திருக்கிறோம். இந்த அருமையான விழாவில் கலந்து கொண்டதற்காக அனைவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நாங்கள் யாருமே எதிர்பார்க்கவில்லை. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கின்றது. இத்தனை மக்கள் தமிழுக்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது உணர்ச்சி பொங்க எங்களால் மகிழ்ச்சி சொல்ல வாய்ப்பே இல்லை. அந்த அளவுக்கு இருக்கிறது. ரொம்ப 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 சந்தோஷம். இந்த அங்கோர்வாட் தமிழ் சங்கம் மிக சிறப்பான ஒரு முறையிலே நல்ல உணவு கொடுத்து நல்ல இடம் கொடுத்து அற்புதமாக இந்த நிகழ்ச்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் ரொம்ப பெருமைப்படுகிறோம். இதை செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய அங்கோர்வாட் தமிழ் சங்கத்தாருக்கும் ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் தலைவர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றியையும் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கக்கூடிய உங்களுடைய சேனல் மண்மரபு அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக்கிறோம். உலகிலேயே இந்தியாவிலேயே இந்த 1000ஆம் ஆண்டு விழாவை கடாரம் கொண்டான் விழாவை எந்த ஒரு இந்தியாவில் எங்கும் நடக்காத முதலாக கடாரம் கொண்டான் இந்த விழா இங்கு நடைபெறுவதில் மிகவும் மட்டற்ற மகிழ்ச்சி. நாங்கள் கலந்து கொள்வதில் அதைவிட பேர் ஆனந்தம் 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 என்று கூறி வளர்க தமிழ், வாழ்க தமிழ், தமிழால் ஒன்று கூடுவோம் என்று கூறிக்கொண்டு இந்த வாழ்த்துக்கு நன்றி. இந்த வாழ்த்தை ஏற்படுத்தி கொடுத்த மண்மரபு சேனலுக்கும் எங்கள் நன்றி நன்றி நன்றி. வணக்கம். நாங்கள் 6 பேர் பிரித்தானியாவிலிருந்து இந்த மாநாட்டுக்காக வந்திருக்கின்றோம். மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கடாரம் கொண்டான் வெற்றி விழா மாநாடு. என்னோட பேர் டாக்டர் குமார் ராமலிங்கம். நான் நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளையோட கிராண்ட்சன். ராஜேந்திர சோழனோட 1000th year செலிப்ரேஷன் கோசரம் இங்கே வந்திருக்கோம்.
ராஜேந்திர சோழன் கடாரம் வென்று 1000வது ஆண்டு விழாவை கொண்டாட இங்கு அங்கோர் வாட்டில் கம்போடியாவிற்கு வந்திருக்கேன். இந்த மாநாடு நல்ல முறையில் சிறப்பாக நடைபெற நானும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பதற்காக இங்கு வந்திருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். 1000வது ஆண்டு விழாவில் கலந்து கொள்ள பெருமிதம் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். கடாரம் என்பது மலேசியாவை பிரதிபலிக்கும் ஒரு வார்த்தை. அது இன்று அங்கோர் வாட்டிலும் பிரதிபலிப்பதை பெருமிதம் கொள்வதாக இருக்கிறது. இங்கே வந்து கலந்து கொள்வதில் மிக மிக மகிழ்ச்சியும் பெருமிதமும் கொள்கின்றோம். வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப படுதீர் செல்வமோடு வழிவழி சிறந்து பொலிவின். இன்று ராஜேந்திர சோழன் கடல் கடந்த வெற்றியை பற்றி ஒரு மாநாடு, அதுவும் தமிழர்கள் நடத்தும் மாநாடு. அம்மாநாட்டிலே ராஜேந்திர சோழனுடைய அருமை பெருமைகளை எல்லாம் ஆண்டோர்களும் சான்றோர்களும் எடுத்துரைக்க உள்ளார்கள். அதே சமயத்தில் கருத்தரங்க கட்டுரைகளும் வாசிக்கப்படுகின்றன. ஆகவே அந்த பெருநாளில் முதலில் விழாவானது இசை முழக்கத்துடனும் ஊர்வலத்துடனும் தொடங்க உள்ளது. அந்நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக தொல்காப்பியர் தமிழ் சங்கமத்தின் சார்பாக தமிழ்நாட்டிலே இருந்து நாங்கள் 6 வந்திருக்கிறோம். ராஜேந்திர சோழன் தொல்காப்பியத்தில் சொல்லியிருக்கிறது, தொல்காப்பியர் காலத்திலேயே மூவேந்தர்கள் இருந்தார்கள் என்று. போந்தை வேம்பே ஆரெனா, அதாவது பனம்பூ மாலையும் வேப்பம்பூ மாலையும் ஆத்தி மாலையும் அணிந்து தமிழர்கள் முப்பெரும் பிரிவுகளாக இருந்தார்கள். அந்த முப்பெரும் பிரிவுகளை ஒன்றிணைக்க தோன்றியது தான் சிலப்பதிகாரம். அந்த காலத்திலே 12ஆம் நூற்றாண்டிலே ராஜராஜ சோழன், பொன்னியின் செல்வன் என்று சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன் உடைய மகன் ராஜேந்திர சோழன். அவன் தந்தையை விட அறிவிலும் ஆற்றலிலும் மிக பெரிய சக்தியை உடையவன். ஆகவே வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் ஊரு நல்லுலகம் என்று தொல்காப்பியர் கூறிய எல்லையை, தமிழ்நாட்டின் எல்லையை விரிவடைய வச்சிருந்தவன் ராஜராஜ சோழன். அந்த ராஜராஜ சோழனுக்கு பெருவிழா எடுப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். என் பெயர் நாகு நரசிம்மன். நான் பத்துகஜா பேராக் மாநிலத்திலிருந்து இங்கே கம்போடியாவுக்கு வந்துள்ளேன். இந்த கடாரம் கொண்டான் நிகழ்ச்சியை பங்கு கொள்ள மகிழ்ச்சியாகவும் சிறப்பாக இருக்கிறது. சூப்பராக இருக்கு. என்ன தெரியுமா, இது கடாரம் கொண்டான்ங்கிற மலேசியாவுக்கு நான் போயிட்டு வந்து கடாரம் பெனாங்கெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். குழந்தையிலே எனக்கு அந்த ஹிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப பிடிக்கும். அப்போ ரொம்ப பிடிக்கிறனால நான் அந்த வரலாறுகள் படிக்கும்போதே நினச்சிட்டு இருந்தேன். நான் இங்கெல்லாம் வருவோமா பார்ப்போமான்னு சொல்லிட்டு தெய்வத்தோட இருந்தாலும் இது வர முடிஞ்சது. பார்த்தேன். பெனாங்குக்கு போய் ராஜேந்திர சோழன் அந்த இதெல்லாமே பார்த்துட்டு வந்தோம். அப்போது எனக்கு எல்லாம் இங்கே வர முடியும்னு இந்த அவரோட 1000வது ஆண்டு விழாவில் இங்கே வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இது மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நான் பார்த்ததில்லை என் லைஃப்பில். எனக்கு ஃபஸ்ட்டு இனி நிறைய நடந்து இனிய நேரத்தில் பங்கெடுக்கணும் தான் என் ஆசை. அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் சூப்பராக இருக்குது. எதுவுமே இந்த குறையும் கிடையாது. மலேசியா, சிங்கப்பூர், கனடா, தமிழ்நாடு மற்றும் பல்வேறு நாடுகளில் உள்ள இந்தியர்கள், மொரீஷியஸ் போன்ற நாடுகளில் உள்ள தமிழ் ஆர்வலர்கள், தமிழ் மொழி மேல் பற்று கொண்டவர்கள்
இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இதில் என்ன விஷயம்னா, நம்ம வந்து கடாரம் கொண்டாடினோடனே எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவர் போர் புரிந்தார், வாணிகம் செய்வதற்கு பண்ணார் அப்படிங்கிறத அந்த சீரூட்டை வந்து ராஜேந்திர சோழன் மிகப்பெரிய கப்பற்படை வச்சிருந்தாருன்னு வரலாறு சொல்லுது. அந்த கப்பற்படையை வச்சிருந்த ராஜேந்திர சோழனுடைய பெருமைகள் அருமைகள். அவர் ஒரு பாதுகாப்பான வணிகம் செய்வதற்கு ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சார். தமிழ்நாட்டிலேருந்து மலேசியாவிலேருந்து சைனா அப்படி போகிறதுக்கு அந்த ரூட் வந்து வாகுவாக இருந்ததுனால, இலகுவாக இருந்ததுனால அந்த மலேசியா அங்கே தான் கடாரம் இருக்குது. அதை வந்து அவர் வெற்றி கொண்டு அங்கே வந்து தன்னுடைய பேஸ் வச்சுக்கிட்டு அதை நிர்வகித்தார். கடற்கொள்ளையர்களால் ஆபத்து ஏற்படுத்த பாதுகாப்பான ஒரு வணிக பாதையை ஏற்படுத்தி கொடுத்து அந்த காலத்தில் அப்படி அந்த மாதிரி வரும்போது தமிழர் பண்பாடு தலங்கள் இங்கே வந்து லிங்கா டெம்பிள்னு இருக்குது. 1000 லிங்கம், ஒரு ரிவரில் வந்து 1000 லிங்கங்கள் இருக்குது. அது இல்லாத பிரமிட் டெம்பிள்னு இருக்குது. எல்லாம் இப்போ வந்து வழிபாடு கிடையாது. ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிபி 9ஆம் நூற்றாண்டுலேருந்து 15ஆம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழர்கள் வந்து இங்கே ஆட்சி புரிஞ்சிருக்காங்க, தமிழ் மன்னர்கள். அப்புறம் புத்த மதம் வந்த பிறகு இப்போ புத்த மதத்துக்கு அவங்க எல்லாரும் வந்துட்டாங்க. இது ஒவ்வொரு இதிலும் நடக்கிறது தான். நாமினேஷன் அதிகமாக பண்ணும்போது நடக்கிறது தான். இந்த மாநாட்டில் பல்வேறு தரப்பட்ட மக்கள், தமிழ் மக்களை நம்ம வெவ்வேறு இலங்கை தமிழர்கள் அவர்களெலாம் சந்திக்கும் போது, மலேசிய தமிழர்கள், மொரிஷியஸ் தமிழர்கள், ஃபியூஜி தமிழர்கள் இவங்கெல்லாம் வந்து சந்திக்கும் போது நமக்கு நம்ம உறவினர்கள், நம்ம ரத்த சொந்தங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் எங்கேயோ இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது ஒரு நெட்வொர்க்கிங், நிறைய நட்பு கிடைக்கும். வியாபார ரீதியாக நம்ம மேலும் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கலைவாணி. நான் இந்த கடார கொண்டான் 1000வது ஆண்டு விழாவில் வந்து பங்கேற்கிறதுக்காக கம்போடியா வந்திருக்கேன். என்னோட பிஸ்னஸ் வந்து ஊர் பயணம். இந்த ஊர் பயணத்தில் நாங்கள் எல்லா விதமான டூரிசமும் சிறப்பாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இந்த கடார கொண்டானுக்கும் வந்து நம்ம சென்னையிலேருந்து ஒரு 40 பேரை வந்து கொண்டு வந்து இங்கே ஃபெசிலிட்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுதான் எங்களோட சிறப்பு. மாநாடு உள்ளே நடந்துகிட்ருக்கு, ரொம்ப அருமையாக நடந்துகிட்ருக்கு. நம்ம கம்போடியா டெலிகேட்ஸ் வந்துட்டுருக்காங்க. நம்ம தமிழர்களே இங்கே 400க்கு மேலே வந்து உள்ள ஒருங்கிணைச்சு தமிழ் சொந்தங்களை வந்து இப்படி ஒருங்கிணைக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இந்த மாநாட்டு கடாரம் கொண்டான் மாநாட்டுக்காக தமிழ் அமைப்புகளோடு சேர்ந்து வந்திருக்கோம். நம்மளுடைய முன்னோர்களுடைய பெருமையை நம்ம வந்து அடுத்த தலைமுறைக்கும் கடத்தி கொண்டு போனால் தான் அது நம்மளுடைய தமிழ் சமுதாயத்துக்கும் தமிழரோட மொழி வளர்ச்சிக்கும் அது வந்து உறுதுணையாக இருக்கும். அதுக்காக நாங்கள் இந்த மாநாட்டுக்கு சென்னையிலேருந்து வந்திருக்கோம். எல்லாரும் தனித்தனியாக அவங்கவுங்க ஒரு வணிகத்தில் இருந்தாலும் ஒன்று கூடி தமிழ் உணர்வோடு வந்திருக்கிறோம். நாங்கள் இங்கே உண்மையிலே வந்து நாங்கள் வந்து மலேசியாவிலேருந்து வந்திருக்கோம். எதிர்பார்க்கல இவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு மாநாடு. நமது கடாரம் கொண்டான் எங்களுக்கு வந்து மிக சிறப்பு. ஏன்னா கடாரம் என்பது எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடம். ஆக அங்கிருந்து வந்து இங்கே கலந்து கொள்வது மிக பெருமையாக இருக்கிறது. இந்த மாநாட்டில் வந்து தொடக்க விழா மிக சிறப்பாக இருந்தது. மேற்கொண்டு கட்டுரைகள்லாம் வந்து படைப்பாங்க. அதை கேட்டு இன்னும் சோழ மன்னனை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கோம். நிச்சயமாக எங்களுடைய எண்ணம் வந்து நிறைவேறும் அப்படின்னு நினைக்கிறோம். நான் மலேசியாவிலேருந்து வந்திருக்கேன். அருமையாக இருக்குது. அதாவது சிங்கப்பூர், மலேசியா, மற்றபடி கோயம்புத்தூரில் இருக்க தமிழர்கள் என்னோட இப்படி வந்திருக்காங்க, 9 பேர் வந்திருக்காங்க. ராஜேந்திர சோழனின் 1000ஆம் ஆண்டு விழா என்பது எல்லாம் எதிர்பார்த்து காத்திருந்தது. இது நம்ம கம்போடியாவில் நடப்பது மகிழ்ச்சியாக இருக்குது. தமிழகத்தில் நடந்திருக்கணும், நடத்தலை. இதுவுமே நடத்தப்படலாம். சரிங்களா? சிறப்பாக இருக்குது. பேரவர்களுக்கெல்லாம் நம்ம உடனே கூட வந்திருக்காங்க. எல்லாம் முதிர்ந்த மூத்த தலைவர்கள்லாம் இருக்காங்க. இளைஞர்களை காணோம். அது கொஞ்சம் குறையாக இருக்குது. ஏன்னா வரலாறு என்பது அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த அடுத்த கட்ட வரலாற்று இளைஞர்கள் வந்து காணமே அப்படின்ற விடயம் இருக்குது. மற்றபடி இங்கு ஏற்பாடுகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. தலைவர் சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும், ஞானசேகரன் அவர்களுக்கும், அவர்கள் மனைவி நம்ம தாமரை செல்வி அவர்களுக்கும் வாழ்த்து சொல்ல வேண்டும், பாராட்டு தெரிவிக்க வேண்டும். கடாரம் கொண்டான் மாநாடு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. சிறப்பாக ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். இது பெரிய தொண்டு. மக்கள் கடாரம் கொண்டாடுறது பற்றி உருவாக்கி அதை மக்கள் அறிய செய்வதற்கு இந்த சிறுவாசகம் பாடுபடுறது
ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி உண்டு. இவ்வாறான மாநாடு அடுத்தடுத்த ஆண்டுகளில் எங்கெங்கும் எல்லா ஊர்புறத்திலும் நடக்க வேண்டும். அப்படி நடந்ததன் மூலம்தான் ராஜராஜ சோழன் என்னென்ன பண்ணான் என்ற செய்திகளை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கும். அடுத்த தலைமுறைக்கு இந்த செய்தியை பரவ வேண்டும் என்பது எங்களுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும். நான் இன்று கம்போடியாவில் நடக்கக்கூடிய ராஜேந்திர சோழனுடைய 1000வது விழாவுக்கு வந்திருக்கிறேன். நாங்கள் சிங்கப்பூர்லேருந்து வந்திருக்கிறோம். நான் குடும்பமாக வந்திருக்கிறேன். என்னோட மனைவி மற்றும் மகள் வந்திருக்கோம். சிங்கப்பூர்லேருந்து மொத்தம் 20 பேருக்கு மேலாக இங்கே இந்த மாநாட்டுக்கு ஏற்பாடு செய்து வந்திருக்கிறோம். இந்த விழா மிக பயனுள்ள விழாவாக நான் பார்க்கின்றேன். காரணம், ஒரு காலகட்டத்திலும் வாழ்ந்த தமிழ் மன்னர்களை பறைசாற்றும் வகையில் பெரிய விழாக்கள் கொண்டாடுவது மரபு. அதன்படி இங்கு இந்த விழா கடாரம் கொண்டான் என்ற பெரிய விழாவாக பார்ப்பதை கலந்து கொள்வதில் இன்னும் நாளை வரை இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு நிகழ்ச்சியில் அரிய பல செய்திகளை அறிந்து கொள்ள ஆவலாகவும் இருக்கின்றேன், காத்து கொண்டிருக்கின்றேன். வணக்கம், நான் மலேசியாவிலிருந்து வந்திருக்கிறேன். இந்த மாநாடு நிறைய எதிர்பார்ப்புகளோட நடக்கின்றது. நம்முடைய பாரம்பரியத்தை பற்றியும் தமிழ் எந்த அளவிற்கு உயர்ந்த நிலையில் இருந்தது, தமிழர்கள் எந்த அளவிற்கு சாதனைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்பதை உணர வைக்கும் ஒரு மாநாடு. நிச்சயமாக ராஜேந்திர சோழன் அவர்களின் பெருமை காக்கப்பட வேண்டும். மற்ற நாடுகளிலும் இது போன்ற மாநாடுகள் நடக்க வேண்டும் என்று நம்புகிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் விழுப்புரத்துலேருந்து வந்திருக்கோம். மங்கை ராகவன், வீரராகவன் 2 பேரும் வந்திருக்கோம் இந்த கம்போடியாவுக்கு. இங்கே ராஜேந்திர சோழன் கடாரம் கொண்ட 1000வது ஆண்டு விழா சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இந்த விழாவுக்காக சின்ன எடிஷனை ஒரு 43 பக்கம் கொண்ட ஒரு சின்ன புத்தகத்தை வெளியிட ஆர்வமாக இருக்கும். இந்த வெளியீட்டு விழா நாளைக்கு நடக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்ததுல. நிறைய செய்திகளை தமிழ்நாட்டுக்கு வந்த பிறகு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி. நான் ஒரு தமிழனாக இருக்கிறதுனால இந்த மாநாடுக்கு ஆதரவு செய்யணும். அதுவும் ராஜேந்திர சோழனை பற்றி ரொம்ப டீப்பாக படிச்சிருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் இந்த ஃபங்க்ஷனை நான் கலந்துக்கிட்டேன். முதல் இந்த ஃபங்க்ஷன் நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க, ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆர்கனைசர் அந்த அங்கோர் தமிழ் சங்கத்துக்கு ரொம்ப பாராட்டு கொடுக்கணும். நல்லா சிறப்பாக செஞ்சுருக்காங்க. எனக்கு புரியுது, இந்த நாட்டில் தமிழர்கள் குறைவு இருந்தாலும் ஒரு சின்ன குரூப் வச்சுக்கிட்டு இவ்வளோ பெரிய மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பெரிய விஷயம் தான். துவக்கம் ரொம்ப சிறப்பாக இருந்தது. பல நாட்டிலிருந்து அவங்களுடைய கருத்துக்களையும் அவங்களுக்கு தெரிந்த நாலேஜும் நம்மளோட ஷேர் பண்ணியிருந்தாங்க. பல புதிய விஷயங்கள் நமக்கு தெரிய வந்தது. ராஜேந்திர சோழன் இது வரைக்கும் நம்ம வரலாறை பற்றி ரொம்ப தெரியாமல் இருந்த நபர்கள் கூட இன்றைக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வந்திருக்கும். ராஜேந்திர சோழர் இந்த அளவுக்கு அரசர் என்று எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் எந்த அளவுக்கு அவரோட சாதனை உலகம் முழுவதும் பரவி இருந்து வந்தது என்பது இன்றைக்கு எல்லாரும் சிறப்பாக விவாதித்து நமக்கு தெரிவித்து உள்ளார்கள். அவர்களுக்கு அனைவருக்கும் நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். வணக்கம், எனது பெயர் அறிவுராஜா. நான் ஜெயங்கொண்ட சோழபுரத்திலிருந்து நான் வருகிறேன். பேரரசர் ராஜேந்திர சோழனுடைய ஊர், எங்கள் அரசன் பேரரசன், அந்த ஊரிலிருந்து நான் வருகிறேன். கடாரம் கொண்டான், அதாவது கம்போடியா நாட்டிலே நம்ம இந்த நிகழ்வு நடக்கும்போது உலக நாடுகளிலிருந்து இங்கே கலந்துக்கிட்டு இருக்கிற நிறைய தமிழர்களை பார்க்கும்பொழுது ரொம்ப ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஆனந்தமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது. ஏனென்றால் இந்த ஒரே இந்த 3 எழுத்து தமிழர்கள், தமிழ் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு எல்லோரும் கட்டுப்பட்டு எல்லோரும் இங்கே வரும்போது அதை பார்க்கும்போது அந்த பேரரசன் ராஜேந்திர சோழனின் மண்ணிலிருந்து நான் இங்கே வரும்போது அது உணர்வுபூர்வமாக அதை நான் உணர்கிறேன். விழாவிலே நான் பங்கெடுத்தது என் வாழ்நாள் சாதனையாகவும் என் வாழ்நாளில் கிடைக்கப்பெறாத ஒரு பெரிய செல்வமாகவும் நான் இதை கருதுகிறேன். ஏனென்றால் எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு அமையிறது ரொம்ப கஷ்டம். அப்படி இருக்கும்போது உலக நாடுகள் பல பகுதிகளிலிருந்து வந்திருக்கும் தமிழர்கள் அனைவரும் நமது சகோதரர்களிடம் அளவலாவி அவர்களிடம்
கலந்து பேசி ஒவ்வொரு தினம் அன்பை பரிமாறிக்கொண்டு இந்த 1000வது ஆண்டு விழாவை கொண்டாடுவதில் நானும் ரொம்ப பெருமைப்படுகிறேன். ராஜராஜ சோழன் என்று சொன்னாலே தமிழ்நாட்டில் தான் சோழ ஆட்சி இருந்தது. ஆனாலும் ராஜராஜ சோழா இங்கே தடாரம் என்ற இந்த கம்போடியா இடங்கள்லாம் இந்த போர் நடக்கக்கூடிய காரணம் என்னவென்றால் இந்த வியாபாரம், அதாவது வணிகர்கள் வரக்கூடிய இந்த இடங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு கொடுத்தது. அது மட்டும் இல்லை, இந்த கொள்ளையர்களை எப்படி ஒதுக்குவது பற்றி அவர் முயற்சி எடுத்த ஒரு ராஜாவே ஒரு முயற்சி எடுத்து விவசாயம் அதே மாதிரி வாணிகத்தை ஊக்குப்படுத்தி அதன் மூலமாக இங்கே ஆட்சி செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுதான் அதோட முக்கியத்துவம். அல்லாத அவர் எல்லா ஊர்களிலும் போய் ஆட்சி செய்யணும், அதிகாரம் எடுக்கணுன்ற ஒரு நோக்கம் இல்லை. முதல் அவர் வாணிகம் வியாபாரிகளுக்கு ஒரு ஒத்துழைப்பாக ஒரு உதவியாக தான் அவர் படைகளை பயன்படுத்தி, கப்பல் படைகளை பயன்படுத்தி இந்த இடங்களெல்லாம் ஆட்சி செய்வதற்கு உதவியாக இருந்தது. ராஜேந்திர சோழாவும் ராஜராஜ சோழாவும் அவர்கள் எப்பொழுதும் வாழ்க வாழ்க என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. உண்மையிலே இந்த கடாரம் கொண்டான் ராஜேந்திரனோட இதை வர்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். காரணம் என்னென்னா, 1000 வருஷம் ஆண்ட ஒரு பேரரசனை பற்றி எங்கேயுமே அதை பற்றி யாருமே சொல்லலை. இதை அட்லீஸ்ட் இது ஒரு முயற்சியாக நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இதை சொல்லணும், எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி சொல்லணும். 1000 வருஷமாக ஒருத்தர், ஒரு 400-500 வருஷமாக ஒருத்தர் ஆண்ட ஒரு வரலாறை 1000 வருஷம் யாருமே கண்டுக்கிறல அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் மனசு வருத்தமாக தான் இருக்குது. பட் அதை இப்போயாவது அட்லீஸ்ட் ஒரு முயற்சி எடுத்து இதை வெளியில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அது தெரியணும். ஏன்னா தமிழன் இவ்வளவு தூரத்துக்கு மேலே வந்திருக்காங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அந்த வரலாறு எல்லாருக்கும் தெரிய வைக்கணும். ஒரு தமிழ் மன்னன் ஒரு பெரிய பேரரசை உருவாக்கி அதை 14 லட்சம் கிலோமீட்டர் ஆண்ட ஒரு அரசன். அப்போ அவனுக்கு ஒரு மரியாதை செய்யும் விஷயமாக இந்த நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கெடுத்ததுனால எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி இது மேலும் மேலும் தொடர்ந்து நடக்கணும். தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். இங்கே கம்போடியா நாட்டில் கடாரம் கொண்டான் 1000வது ஆண்டு விழாக்கு வந்தது ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. எப்படி சொல்கிறது, அந்த தமிழ் ரத்தம் எல்லாருக்கும் ஓடுது. அந்த ஒரு மகிழ்ச்சி தர ஒரு விஷயம். எல்லாரையும் நம்ம நண்பர்களை எல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ நாடுகளில் இருந்து வந்திருக்காங்க. தமிழ் மீது காதல் கொண்ட நண்பர்கள் அத்தனை பேரும் வந்திருக்காங்க. அவங்கள சந்திக்கும் போது நம்மளை அறியாமல் ஒரு புத்துணர்ச்சி. நிறைய அகாடமிஷியன்ஸ் வந்திருக்கிறாங்க. ஐயா போன்றவர்களோடலாம் பேசும் பொழுது நம்ம பாரம்பரியம் பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியுது, வரலாறு பற்றி நிறைய தெரிஞ்சுக்க முடியுது. அறிவு சார்ந்த விஷயங்களை இங்கே பகிர்ந்துக்கும் போது எப்படி ஜென்ம சாபல்யம் ஆகிறது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இங்கே வந்தது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அங்கோர் தமிழ்ச்சங்கம் தலைவர்களான ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் ஞானசேகரன் ஐயா அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றி. தமிழ் எல்லாரையும் இங்கே அழகாக இணைச்சிருக்கு, அதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம், ஞானசேகரன். நான் இந்த துணைத் தலைவராக இருக்கிறேன். எங்கள் இதில் இந்த அமைப்பை வச்சுக்கிட்டு நிறையா பல்வேறு பணிகளை செஞ்சுட்டு வரோம். முதல்ல 2018 தமிழருக்கான பொருளாதார இதை செஞ்சோம், பொருளாதார மாநாடு. அதுக்கடுத்து இந்த மாநாடு இலக்கிய வகையில் 2வது கவிஞர்கள் மாநாடு நடத்தினோம். அதுக்கடுத்து 2வது கவிஞர் மாநாடு 2வது முறையும் நடத்தினோம். இப்போ இது 4வது மாநாடு நடத்துகிறோம். இந்த கங்கை கொண்டான் கடாரம் என்றான். அதற்கடுத்து பல்வேறு பணிகள், அதாவது பரதநாட்டியங்கள் பல்வேறு 3 மாதத்துக்கு ஒரு முறை பல்வேறு இடங்களில் இது பரதநாட்டிய நிகழ்வு நடத்தணும். இப்படியாக நாங்கள் இது செஞ்சுட்டு வர்றதால எங்களுக்கு ஒரு ஆத்ம திருப்தி. நாங்கள் பிஸ்னஸ் மேன் ஃபுல்லாக பிஸ்னஸே இன்வால்வ் ஆகாமல் இந்தமாரி ஒரு இதுலேயும் நாங்கள் இன்வால்வ் ஆகிறோம். ரொம்ப நன்றி.